Okay, good afternoon all. நேற்று கிளாஸ்ல பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். எப்படி அரேஸ் யூஸ் பண்றது, எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றதுன்னு பார்த்துருந்தோம். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அரேஸ்ல எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அரே ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். பாப், புஷ், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், சார்ட், ஸோ இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். சேம் வே ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருந்தோம். சரியா? ஓகே. இன்னும் ஃபங்க்ஷன்ல இன்னும் 2-3 பார்ட் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் திருப்பி வர வேண்டியிருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ்லையும் திருப்பி வர வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு ஒரு சின்ன நார்மல் பேசிக்ஸாக ப்ரோக்ராம் பண்ணுவோம். பேசிக் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு ஸ்டெப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் ஆப்ஜெக்ட்ஸில் வேற என்ன இருக்கு, ஃபங்க்ஷன்ஸில் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா HTML இன்புட் எலமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்குறோம். இன்புட் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ரேடியோ பட்டன் போட்டு பார்த்துன்னு நினைக்கிறேன். ரேடியோ பட்டன் தாண்டி இருக்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். எப்படி செலக்ட் யூஸ் பண்றது, எப்படி வந்து செக் பாக்ஸஸ் யூஸ் பண்றது, டேட் அண்ட் டைம் எப்படி ஆக்சஸ் பண்றது, எல்லாமே போட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து முதல்ல ரேடியோ பட்டன் வந்து ஏதோ ஒரு ஜென்டர் வச்சு போட்டோன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜென்டர் பேஸ் பண்ணி இது செலக்ட் பண்ண ஒரு மாதிரி, அது செலக்ட் பண்ண ஒரு மாதிரி வந்த மாதிரி. சரியா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஈஸியர் கிளாரிட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், சிம்பிளராக ஒரு சொல்கிறேன். என்ன பண்ணுறோம் பாருங்க, ஒரு டெவலப்மெண்ட்டு சும்மா கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். இந்த டெவலப்மெண்ட்டோட கலரை வந்து பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். சரியா? இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கோங்க, மை பாக்ஸ் வச்சுக்கேன். இதுக்குள்ள சம் கண்டென்ட் வேணால் போட்டுக்கிடுங்க, வேணா நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்க. ஹேஷ் போட்டு மை பாக்ஸ் போட்டு வித் கோலன் 10VW with colon 2 years. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் ஆட் பண்ணி இப்போ போயிட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் வரல, பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணல. இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டாக ஏதோ கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. வித்து கம்மியாக கொடுத்துருக்கும் போது கீழே வந்துட்டு இன்னொரு டிவ் போட்டிருக்கேன். அதில் வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. இதில் வந்து என்ன பண்ணலாம்னா,
ரெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ ஒரு 3 கலர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் வேற வேற பேர் கொடுத்துட்றேன். எல்லாரும் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், இல்லை ரெட் கலர்னு வச்சுக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு கிரீன் கலர். இதுக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது வந்துருக்கு இல்லையா, இதான் கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் ரேடியோ இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் மாறல. ஓ, இது இது இன்புட், இது கண்டென்ட். ஓகேங்களா, அதனால அது வராது. சரியா? ஓகே, அது பார்த்துக்கலாம். எப்படியா இருக்கும். இப்போ நான் ரெட்டை கிளிக் பண்ணா ரெட் கலர் வரணும், க்ரீனை கிளிக் பண்ணா க்ரீன் கலர் வரணும், ப்ளூ கிளிக் பண்ணா ப்ளூ கலர். பாருங்க, 3மே செலக்ட் ஆகுது. 3த்துக்கும் ஒரே பேர் கொடுத்தீங்கன்னா தான் வராது. கலர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். 3 எலமெண்ட்டுக்குமே கலர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா 3ல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். பட் பை டிஃபால்ட்டாகவே அங்கே ரெட் கலர் இருக்கிறதுனால ஸ்க்ரீனில் ரெட் கலர் பட்டன் ஆனில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெட் பட்டனில் போயிட்டு செக்குடுன்னு கொடுத்து இதை கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது மட்டும் ஆனில் இருக்கு. சரியா? அது மட்டும் ஆனில் இருக்கு, ரெட் கலர் மட்டும் ஆனில் இருக்கு. ஓகே. இப்போ யூசர் இதை கிளிக் பண்ண உடனே இது க்ரீனாக மாறணும், இதை கிளிக் பண்ண உடனே இது ப்ளூவாக மாறிடணும். நம்ம பட்டனில் தான் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோம். இப்போ வந்து ரேடியோ பட்டனில் ஸ்கிரிப்ட் எழுதப்படும். ஓகே, ரேடியோ பட்டன்லேயே ஸ்கிரிப்ட் எழுதப்படும். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஒரு கலர் மாறும், இதை கிளிக் பண்ணால் ஒரு கலர் வரும், இதை கிளிக் பண்ணால் ஒரு கலர் வரும். எப்படி வர்றதுன்னு பார்க்க. ஸோ இது ஸ்கிரிப்ட் வந்து எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா, பட்டனில் எழுதல, அந்த ரேடியோ பட்டனில் எழுத போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதே இங்கே போயிட்டு ஆன் கிளிக்கில் போயிட்டு சேஞ்ச் கலர்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். சரியா? சேஞ்ச் கலர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் வழியாக தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா 3க்கு அதை ஆட் பண்ணி விட்டோம். எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அதே ஃபங்க்ஷன் தான், எந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறேன். மேலே போயிட்டு சுவிட்ச் ஆட் பண்ணிவிடுங்க, ஃபங்க்ஷன் சேஞ்ச் கலர். அதில் வந்து இதில் எந்த பட்டன் ஆனில் இருக்குன்னு தெரியணும். இது ஆனில் இருக்கா, இது ஆனில் இருக்கா, இது ஆனில் இருக்கான்னு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நேம் வச்சு எடுக்க போகிறது ஐடி வச்சு தான் எடுத்துக்கிறேன். ஓகே. என்ன பண்ணலாம்னா, இஃப் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் HCLR அது டாட் செக்டா இருந்தா, அது செக்டா இருந்தா என்ன பண்ண போறோம்னா, யாரோட எலிமெண்ட்டை கலர் மாற்ற போறோம் அப்படின்னா, இந்த மை பாக்ஸோட கலர் மாற்ற போறோம். அதுக்குன்னு தனியாக கிளாஸ் செட் பண்ணியிருக்கு. தனித்தனி 2 விதமா பண்ணலாம். ஒன்று கிளாஸை மாற்றலாம், இல்லைன்னா எலமெண்ட் அந்த ஆட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணலாம். நான் கிளாஸை மாற்றணும், ஆட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போய் என்ன பண்ண போறோம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா மை பாக்ஸ் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஓகே ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். சம் கேஸ் இது இல்லைன்னா அடுத்த கண்டிஷன். சரியா? எது ஆன்ல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிடுங்க.
ஸோ இங்கே என்ன பண்ண போறோம்னா கிரீன் கலராக இருந்தால் கலரை வந்து கிரீனாக மாற்றிடுங்க. கிரீனாக மாற்றிடுங்க. இங்கே ப்ளூவாக மாற்றிடுங்க. அதே மாதிரி இங்கே ஆப்ஜெக்ட் மாறும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதை கிளிக் பண்ணால் அது கிரீனாக மாறணும், இதை கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறணும், இதை கிளிக் பண்ணால் ரெட்டாக மாறணும். ஏன்னா எரர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்குன்னு பாருங்க. சேஞ்ச் கலர் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஃபங்க்ஷன் நேம் தப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். சேஞ்ச் கலர் தான் இருக்கு. எங்க தப்பு பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். சேஞ்ச் கலர் சேஞ்ச் கலர் சேஞ்ச் கலர். ஓகே, சேவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிப்போம். அதுதான் வேறா இப்போ கரெக்டாக வருது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. விட்டு குறைஞ்சிருச்சு. ஓகே, ஆமாம், இது கண்ட்ரோல் ஆச்சுதே, அதனால மாறி. இதை பாருங்க, எதை கிளிக் பண்ணாலும் அந்த நேரத்துக்கு முன்னாடி பட்டன் எழுதியிருக்கோம், இப்போ காம்பனண்ட்லேயே எழுதியிருக்கோம். அதை கிளிக் பண்ணும்போது அந்தந்த இடத்துலயே மாற்றுற மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஒரு ரேடியோ பட்டனுக்கு ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். செக் பாக்ஸில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். என்ன பண்ணலான்னா மேலே போயிட்டு ப்ராடக்ட்னு இதில் எல்லாம் செக் பாக்ஸஸ் கொடுக்க போகிறேன். input type equal to check box. இதுக்கும் செக் பாக்ஸ், இதுக்கும் செக் பாக்ஸ். நேம் எடுத்துறேன். இப்போதைக்கு நேம் தேவையில்லை, எனக்கு ஐடி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நேம் எடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டாக செக்லாம் வேணாம். ஆன் கிளிக்கு பதிலாக இது வேற எடுத்து போகிறோம். பார்க்கலாம், இது எடுத்துறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா சும்மா நானாக போடுறேன். இப்படி வச்சுப்போம். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஐடி மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணால் இங்கே டோட்டல் வரணும். இதை ஆன் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் வரணும். இதை ஆன் பண்ணால் 3 பண்ணால் 3 வரணும். ஒன்று எடுத்துட்டுனா இது 2 டோட்டல் வரணும். எடுக்க சேஞ்சஸ் இங்கே டோட்டல் இங்கே வந்து மாறணும். சரியா? அதான் நம்ம லாஜிக். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்க. இதில் ஆன் கிளிக்கில் பண்ண போகிறதில்ல. ஏன் ஆன் கிளிக்கில் எழுத போகிறதுன்னு சொல்கிறேன். ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் ஆன் கிளிக்குனாலே அது செலக்ட் ஆகிடும். அதனால அதை கிளிக் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ரெட் கலராக மாற்றிட்டோம். இதை கிளிக் பண்ணாலே க்ரீனா மாற்றிட்டோம். ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணாலே ப்ளூவை மாற்றிட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கிளிக் பண்ணால் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு தெரியணும். ஆன்ல இருந்தால் வேற மாதிரி செய்யணும், ஆஃப்ல இருந்தால் வேற மாதிரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி எழுதப்போம். ஆன் கிளிக்ல எழுதலாம், இல்லை ஆன் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதுலையும் எழுதலாம். நான் ஆன் கிளிக்ல எழுதி காமிக்கிறேன். ஆன் கிளிக் தான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். யாரை கிளிக் பண்ணாலும் சமோசா என்ற எலமெண்ட்டை கிளிக் பண்ணனா அப்போ எனக்கு என்ன ஆகணும், 10 rupees அதில் ஆட் ஆகணும். பிஸ்கெட்ஸை கிளிக் பண்ணால் 20 ஆட் ஆகணும். லெமன் ஜூஸை கிளிக் பண்ணால் 20 ஆட் ஆகணும். சப்போஸ் கிளிக் பண்ணும்போது ஆஃப் பண்ணனா குறையணும், ஆன் பண்ணால் கூடணும். அதான் லாஜிக். ஆஃப் பண்ணால் குறையணும், ஆன் பண்ணால் கூடணும். அதனால என்ன பண்ணுறேன்னா சும்மா என்னென்ன ஷாப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ எதை கிளிக் பண்ணாலும் ஷாப்பில் தான் எழுத போகிறேன். தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக
ஷாப்ல எழுதிடுறேன். ஓகே, ஏன் ஷாப்ல எழுதுறேன்றத சொல்றேன். 3 பட்டனை கிளிக் பண்ணா ஷாப்ல தான் போறோம். ஷாப்புக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளையும் எடுத்துக்கலாம். S1 equal to document dot get element by areas, அது பேர் என்ன, snack 1 செகண்ட், அது எடுத்துக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரியா? ஆன்ல இருந்தா குறைக்கணும், ஆஃப்ல இருந்தா கூட்டணும். நல்லா பாருங்க, ஆன் பண்ணும்போது குறைக்க, ஆன் சொல்லுங்க, ஆன் பண்ணீங்கன்னா இஃப் S1 தான் அர்த்தம் ஆட் ஆச்சுன்னா, அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா மேல போயிட்டு ஒரு வேரியபிள் டோட்டல் ஈக்குவல் டு 0. இங்க என்ன பண்றேன்னா டோட்டல் ஈக்குவல் டு 10. இதே எல்ஸ் நான் நல்லா பாத்துக்கீங்க, அது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு முதல்ல பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது 10 ஆட் ஆகணும், செகண்ட் டைம் அதை ஆஃப் பண்ணும்போது குறைக்கணும். சரியா? அப்ப ரெண்டாவது முறை என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே என்ன டோட்டல் இருக்கு எல்லாமே அப்படி போட்டுக்கணும். டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு 10 மாதிரி இங்க மைனஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தாரு. சரியா? அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம், இஃப் S2 டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு 20 எல்ஸ் டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு 20. அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம், இஃப் S3 போட்டுட்டு டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு 20 எல்ஸ் டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு 20. இதெல்லாம் எடுத்துட்டு போய் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா மை பாக்ஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு டோட்டல் ஃபைனலா செட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுனா இது ஆட் பண்ண 20 வரும், இது ஆட் பண்ண 20 போகணும். என்ன பிரச்சனை பார்க்கலாம், ஏன்னா எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஷாப் இஸ் நாட் டிஃபைன் வருது, சேவ் பண்ணனா பார்த்துலாம். சேவ் பண்ணிட்டேன். ஷாப் ஃபங்க்ஷன் பாருங்க எழுதல, சேஞ்ச் கலர்லயே இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணா 20 ஆட் ஆயிடும். பாருங்களேன் மாறி வந்துருக்கு, என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லாஜிக்கலா தான் தப்பு, இது லாஜிக்கலா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன்னு கேளுங்க. அதாவது யாரை கிளிக் பண்றேன்னா 3 பேரையும் செக் பண்ண வச்சுங்களேன், அந்த இடத்துல 3 பேருமே என்ன வாங்கன்னா நடக்கும். இதையே ஸ்நாக் 1 கிளிக் பண்ணும்போது ஸ்நாக் 1 மட்டும் செக் பண்ணனா இந்த பிரச்சனை இல்லை. ஸ்நாக் 1 இவன் நீங்க ஸ்நாக் 2 ஸ்நாக் 3 மாத்தவே இல்லை. சரியா? அதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக போட்டுக்க போறேன், தனித்தனி ஃபங்க்ஷனா போடுறேன். ஷாப் 1 ஷாப் 2 வச்சுக்கலாம். அதையும் குறைக்க முடியும், ஒரே ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் தனித்தனி ஃபங்க்ஷனா எழுதிடுறேன், அப்புறம் வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷனா மாத்துறேன் ஈஸியா புரியுன்றதுக்காக. இது எல்லாத்துலயும் வரும், இதுலயும் வரும், இதுலயும் வரும், இதுலயும் வரும். சரியா? இங்க வந்து ஷாப் 1 ஷாப் 2 ஷாப் 3 ரெஃப்ரெஷ் பண்ணா இது ஆன் பண்ணா 10 ரூபா வரும். எரர் வந்திருக்கு, மேல பேர் மாத்திருக்கேன் நான் பாருங்க, இங்க மாத்தல. இது ஆன் பண்ணா 10 ரூபா வரும், இது ஆன் பண்ணா என்ன வந்துருச்சு பாருங்க, 0 வரணும், -10 வருது. என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். பிளஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன், இது மைனஸ் ஈக்குவல் டு 10 தான் கொடுத்துருக்கேன். டோட்டல் வந்து இங்க டிக்ளேர் பண்ணா அப்படிதான் பிரச்சனை வரும். ஏன்னா நமக்கு அந்த டோட்டல் 2வது முறையும் தேவை, ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணா ஃபங்க்ஷன் லெவல் இல்லையா? இப்ப பாருங்க, சரியா? கரெக்டா வந்துருச்சா? அதே மாதிரி இப்ப இதை கொடுக்குறேன் ஆடாது, இதை கொடுக்குறேன் ஆடாது, இதை கொடுக்குறேன் ஆடாது. இப்போ 1 எடுத்துடுறேன் குறையுது, இதையும் எடுத்துட்டா குறையுது, இதையும் எடுத்துட்டா 0 வருது. இப்ப லாஜிக்கலா கரெக்டா வந்துச்சு. ஓகே, யாரை ரிமூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேரியேஷன் கரெக்டா வந்துடும். என்ன பண்ணிருக்கேன்னா தனித்தனி ஃபங்க்ஷனா எழுதியிருக்கேன். பட் இது தனித்தனி ஃபங்க்ஷனா எழுதாம ஒரே ஃபங்க்ஷன்ல எழுதலாம். இது ஓகேவான்னு பார்த்துது. ஒவ்வொன்றா கிளிக் பண்றோம், அது ஆன்ல இருந்தா 10 ரூபா கூட்டுறோம், அது ஆஃப்ல இருந்தா, அதாவது ஆன் பண்ணணும்னா 10 ரூபா கூட்டுறோம், ஆஃப் பண்ணா -10 ரூபா கூட்டுறோம். இது லாஜிக்.
இதே வந்து இது ஒரே ஃபங்க்ஷன் எழுதுனா எப்படி வரும்ன்றது ஒரே ஃபங்க்ஷன் எழுதுனா லாஜிக் மட்டும் மாற்றப்படும். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. வேற ஒரு எலமெண்ட் பட் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன பண்றோம்னு பாருங்க. ஒரே ஃபங்க்ஷன் எழுதுனா என்ன பண்ணலாம்னா வேணா இப்படி செய்யலாம். என்ன செய்யலாம்ன்றது இங்க போயிட்டு ஷாப்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ண போறோம். 1 2 3. அப்ப ஃபங்க்ஷன் நீங்க பிஸ்கட் பட்டனை கிளிக் பண்ணினா 2 பாஸ் ஆகும். சமோசா பட்டனை கிளிக் பண்ணா 1 பாஸ் ஆகும். லெமன் ஜூஸ் கிளிக் பண்ணா 3 பாஸ் ஆகும். அப்ப இங்க ப்ரோக்ராம்ல போயிட்டு ஃபங்க்ஷன்ல அந்த ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாஸ் பண்ற டேட்டாவை ஃபங்க்ஷன் ஹெடர்ல போயிட்டு ரிசீவ் பண்ணும். அந்த பேராமீட்டர் ரிசீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுக்கேன். நான் ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா நீங்க பிஸ்கெட்டை செலக்ட் பண்ணா 2 பாஸ் ஆகும். அப்ப நேரம் எங்க வரும்? ஆப்ஜெக்ட் நம்மள 2 ரிசீவ் ஆகும். இப்ப இங்க என்ன எழுதலாம்? இஃப் ஆப்ஜெக்ட் நம் ஈக்குவல் டு 1 இருந்தா இந்த வேலைலாம் எழுதலாம். இந்த வேலையெல்லாம் செய்யலாம். சரியா? இது எல்லாத்தையும் செய்யலாம். ரைட் போட்டுற 1 தான் போட போறேன், அதனால இப்படி வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்துடலாம். அதெல்லாம் மாத்திக்கிறேன் நானு. இதே லாஜிக் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். மேல போயிட்டு எல்ஸ் இஃப் 2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் 2 போடணும். இந்த இடத்துல இது S1 கூட இருந்துட்டு போலாம். இங்க வந்து 20 rupees தான் மாத்தணும். இதை 20 rupees கழிக்கணும். சரியா? அதே மாதிரி 3 இருந்துச்சுன்னா அது எல்சிஃப்ல கூட போடணும் அவசியம். எல்சிஃப்ல கூட போட்டுக்கலாம். 3 இருந்துச்சுன்னா இங்க 3 மாத்தணும். சரியா? இப்ப பாருங்க, ரன் பண்ணீங்கன்னா நீங்க முன்னாடி பண்ண வரைக்கும் இப்ப பண்ண வரைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அது எக்ஸிகியூஷன்ல இல்லை, பட் பிகைன்ல கோட்ல என்ன வித்தியாசம்னா முன்னாடி 3 ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி 3 நம்பர் பாஸ் பண்றீங்க. 3 ஃபங்க்ஷனும் தனித்தனியா எழுதிருக்கீங்க. பட் இந்த மாதிரி எழுத வேண்டாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி தனித்தனியா எழுத வேண்டாம். ஆப்ஜெக்ட் 1 இருந்தா இது, ஆப்ஜெக்ட் 2 இருந்தா இது, ஆப்ஜெக்ட் 3 இருந்தா இதுன்னு எழுதிருக்கீங்கல்ல, அதையும் கட் பண்ணலாம். எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. ஒரே ஸ்கிரிப்ட் தான் எழுத போறோம். எங்க மாத்த போறோன்றது மட்டும் பார்த்து. இதுல வர்றது ஆப்ஜெக்ட் நம் தான். இது நம் 1 or 2 செக் பண்ண வேண்டியது இல்லை. அதையும் செக் பண்ண வேண்டியது இல்லை. இவ்வளவுதான் ஸ்கிரிப்ட். பட் இந்த இடத்துல மட்டும் மாறும். இந்த இடம் மட்டும் எப்படி மாற போகுது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் அந்த ஸ்ட்ரிங்குள்ள அப்படியே ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா இங்க 1 வந்துச்சுன்னா மேக் 1 தான் செக் பண்ணும். இங்க 2 வந்துச்சுன்னா இங்க 2 கன்கட் ஆயிடும். 3 வந்துச்சுன்னா இங்க 3 கன்கட் ஆயிடும். ஆனா இங்க ஒரே ஒரு வேரியேஷன் என்னன்னா இங்க அதுக்கேற்ற மாதிரி மாறணும். 10 ரூபாயா 20 ரூபாயான்னு மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பிரைஸ் ஈக்குவல் டு ஒரு அரே போட்டு விட்டுலாம். பிரைஸ் ஈக்குவல் ஒரு அரே போட்டு விட்டு அந்த அரேல என்ன பண்ணலாம் 10 20 20 வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த ஜூஸ் வந்து 30 வச்சுக்கலாம், இல்லை 40 வச்சுக்கலாம். அதை மாத்திடுறேன். இப்போ லெமன் ஜூஸ் எல்லாம் ஜூஸ்ன்னு கொடுத்துறேன். 40 போட்டுறோம் வச்சுக்கேன். சரியா? அப்ப என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடலாம், நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். எப்படி ஜம்ப் பண்ற பாருங்க. இதை கூட மேல டிக்ளேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்ப இங்க என்ன பண்ணணும்னா டோட்டல் போடுறதுக்கு பதிலா இங்க வந்து ஆப்ஜெக்ட் நம்ம 1 2 3ன்னு வருது. ஆப்ஜெக்ட் நம்ம 1 இருந்தா 10 ரூபாய் எடுக்கணும். ஆப்ஜெக்ட் நம்ம 2 இருந்தா 20 ரூபாய் எடுக்கணும். ஆப்ஜெக்ட் நம்ம 3 இருந்தா 40 எடுக்கணும். அரேயோட இண்டெக்ஸ் வந்து எங்க ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன் 0. அப்போ 1 இருந்தா 0 எடுக்கணும், 2 இருந்தா 1 எடுக்கணும், 3 இருந்தா 2 எடுக்கணும். அப்ப நான் இங்க என்ன பண்ணலாம்னா பிரைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம் -1 கொடுத்துருக்கோம். அங்க 1 வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 2 எடுத்துக்கும். 2 வந்துச்சுன்னா 1 வந்தா 0 எடுத்துக்கும். 2 வந்துச்சுன்னா 1 எடுத்துக்கும். இப்ப இப்படி கொடுத்துட்டா போதும். ஒரே ஃபங்க்ஷன். இவ்வளவு ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவுதான் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? முன்னாடி 3 பிளாக்கா எழுதுனீங்க, 3 ஃபங்க்ஷனா எழுதுனீங்க, 3 பிளாக் எழுதுனீங்க. இப்போ ஒரே பிளாக்ல வெறும் கன்கேட்டினேஷன் பண்ணி எடுத்துறீங்க. இப்போ பாருங்க அதே ப்ராசஸ் தான். ப்ராசஸ் தான் முன்னாடி பண்ண ப்ராசஸே தான் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா அதே தான் வரப்போகுது. இதை கிளிக் பண்ணா அதே வரப்போகுது. இதை கிளிக் பண்ணாலும் அது வரப்போகுது. சரியா? இப்போ யாரையாவது எடுத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரே ஃபங்க்ஷன்ல மொத்தமா ஹேண்டில் பண்ணிருக்கேன். சரியா? அதாவது ஃபங்க்ஷன் ஒன்று தான், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம்.
ஃபங்க்ஷன் ஹெட்டர்ல போயிட்டு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்றோம், பேராமீட்டர்ஸ் ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணிட்டு ஒரு அரே வச்சிருக்கேன். அந்த அரேல வந்து ஏன் அரேவா வச்சேன்னா எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் கிடையாது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு எலிமெண்ட்ன்றதுனால ஒரு அரேல போட்டு அந்த அரேவை இங்க கால் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மட்டும் கான்கேட்னேட் பண்ணிக்கிறோம், மற்றபடி எல்லாம் அதே தான். கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. வெரி குட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஒரு செக் பாக்ஸை ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன், ஒரு ரேடியோ பட்டன் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன் ரேடியோ பட்டனுக்கு. இப்போ இந்த ரேடியோ பட்டன்ல என்ன பண்ண போறோம்னா, இப்படி எடுத்துடுறேன், இந்த இதுவும் எடுத்துடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ல 30 சீட் இருக்கு. அந்த 30 சீட்ல நீங்க இப்போ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆட் ஆகுது பார்த்துங்க, இல்லை டைனமிக்ஸ் கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு பஸ்ல ஒரு 30 சீட் இருக்கு, அந்த 30 சீட்ல யாரை செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஃபேர் வரணும். சரியா? ஆல்ரெடி செலக்ட் பண்ண சீட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாத மாதிரி மாற்ற போகிறோம். செலக்ட் பண்ண வேண்டிய சீட்டை செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம வேணுன்ற மாதிரி அந்த ஃபேர் அமௌண்ட்டு கீழே வரும். சரியா? இப்போ அது மாதிரி போடலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் எடுத்துடுறேன். மூணு ரோ வரணும், ஒரு ரோலையும் 10 சீட் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிங்க. எல்லாத்துலேயுமே செக் பாக்ஸ் போட போகிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுனா 30 செக் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். 30 செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்சம் வேரியேட் பண்ண போகிறோம். சரியா? அதை எப்படி மாற்றுறோன்னு பாருங்க. ஓகே, 30 சீட் கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே ஒரே ப்ரோக்ராம் வச்சுட்டு எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது செக் பாக்ஸாக போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அது என்ன எலமெண்ட் வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு செக் பாக்ஸாக போட்டு காமிக்கிறேன். அது லூப் பண்ண போகிறோம், லூப்லேயே கொண்டு வர போகிறேன். அதாவது நான் இங்கே HTML போட போகிறதில்ல, இங்கே செக் பாக்ஸே நான் கிரியேட் பண்ண போகிறதில்ல, எல்லா செக் பாக்ஸும் ப்ரோக்ராம்லேயே பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுன்னா கிரியேட் அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், இல்லை கிரியேட் சீட்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த கிரியேட் சீட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு ரோல 10 செக் பாக்ஸு அது மாதிரி 3 ரோ வர வைக்க போகிறேன். அப்போ லூப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஃபார் வேற i = 0, i less than 10, 10 சீட்ன்றதால இப்படி போட்டேன். முதல்ல ஒரு ரோ கொண்டு வர வைக்கிறேன். எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்க, செக் பாக்ஸ்க்கு எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஸோ வேர் obj = ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், அதுக்குள்ள யார் கொடுக்க போகிறோம், செக் பாக்ஸ் கொடுக்குறோம். இன்புட் தான் கிரியேட் பண்ண போகிறேன், செக் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறது, இன்புட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். obj type = செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸை அதை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி obj டெக்ஸ்ட் கண்டென்ட் கூட போட்டுக்கலாம், இல்லை இன்னர் HTML நினைக்கிறேன். செக் பாக்ஸுக்கு போய் பார்ப்போம். டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பெரிய செலக்டர் தான் வரும், இன்னர் HTML தான் ட்ரை பண்ணலாம். வேல்யூ = அதில் என்ன பண்ணுறேன்னா அரேஞ்ச்மெண்ட்டு, நான் இப்போதைக்கு i+1 போட்டுருக்கேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு id = பஸ்ன்னு போட்டு, இப்போ என்ன பண்ண போறோம்னா பஸ் டாட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் பஸ் டாட் அப்பன் சைல்ட் ஆஃப் யார் ஆட் பண்ண போறோம், ஓபிஜேவை ஆட் பண்ணிக்கிறோம். 10 முறை ஆட் பண்றோம். பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோம் இல்லையா, அதை என்ன பண்ண போறோம்னா ஆன் லோட்ல கால் பண்ணிடலாம். ஆன் லோட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஈவெண்ட் இருக்கு. ஆன் லோட் ஈவெண்ட் எப்போ ஒர்க் ஆகும்னா பேஜ் லோட் ஆகும்போது ஒர்க் ஆகும். அதில் போய் யார் கால் பண்ணுறாங்க,
கிரியேட் சீட்ஸை கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த இந்த பேஜை ஓப்பன் பண்ணும்போது வந்திருக்கா 10 பாக்ஸு, சரியா? இந்த மாதிரி வந்துடும், சரியா? எல்லாத்துக்கும் செக் பாக்ஸாக கொடுத்துருக்கேன். செக் பாக்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு டிவா வேணும்னா டிவா கிரியேட் பண்ணி அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டிவ்னே கொடுத்துருங்க. அந்த டிவ்னா டைப் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ செலக்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா, ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா தெரியாது இல்லையா, அதனால சிம்பிளாக போட்டுறேன் முதல்ல. அப்புறம் முதல்ல பெருசாக போட்டா கன்ஃபியூஸ் ஆகிருக்காது. அதனால் இன்புட்டாகவே இருக்கட்டும். வேல்யூ தான் வரல, வேல்யூக்கு பதிலாக சீட் நம்பர் அங்கே வர வைக்கணும் எனக்கு, அதனால தான் போட்டேன். அது ஏன் வரலன்னு பார்க்கலாம். வேல்யூ ப்ராப்பர்ட்டி கிடையாது. செக் பாக்ஸ் வந்துட்டு இன்னர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. இன்னர் டெக்ஸ்டா இல்லை, இது வராதுன்னு நினைக்கிறேன். HTML எலிமெண்ட்டுக்கு தான் வரும் இது, அதனால வராது. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா நான் செக் பண்றேன். முதல்ல இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? நம்பர் எல்லாமே இருக்கட்டும், நான் அப்புறமா போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா ஓப்ஜில டெக்ஸ்ட் செக் பாக்ஸ் வச்சு பட்டன் ஆட் பண்ணியாச்சு. இது மாதிரி 3 ரூபா ஆட் பண்ண போறேன். 3 ரூபா ஆட் பண்ணுறதா என்ன பண்ணலாம், அடுத்த ரோல வரணும். இதெல்லாம் ஒரே லைன்ல வருது. அடுத்த ரோல அடுத்த எலிமெண்ட் வரணும்னா என்ன பண்ணலாம்னா, இது முடிஞ்சோடனே அடுத்த ரோக்கு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வேற வச்சு செய்யலாம். இது மொத்தத்தை சேர்த்து ஒரு டிவ்ல போட்டு கீழே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு வழி. இந்த 10 எலிமெண்ட்டும் டைரக்டா பஸ்ல ஆட் பண்ணாம இந்த 10 எடுத்து ஒரு டிவ்ல போட்டு அந்த டிவ் எடுத்து பஸ்ல ஆட் பண்ண போறேன். அது ஒரு வழி. இன்னொரு வழி பிரேக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ல வந்து எப்போ வேணா என்ன பண்ணலாம், ஒரு லைன் பிரேக் போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வேற இப்படியே போடுறேன். வேர் div ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன் ஈக்குவல் டு, இது லூப்ல போட போறதுல வெளியே போட போறேன். வேர் do ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் ஆஃப் div. ஓகே, div எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த div எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு இந்த div எலிமெண்ட்டுக்குள்ளர தான் இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். அப்ப நான் பஸ்ல ஆட் பண்ண மாட்டேன், இந்த divக்குள்ள ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்னா இதை போடக்கூடாது, இதுக்கு மேல யாரை போடணும் அப்படின்னா DOBJ. ஓகே, அப்புறம் ஒரு div கிரியேட் பண்ணேன், இந்த இன்புட் எல்லாம் எடுத்து DOBJ ஆட் பண்ணிட்டேன். கடைசியா என்ன பண்ண போறேன்னா பஸ்ல போயிட்டு யாரை ஆட் பண்ணுவோம், அப்பன் சைல்டு கொடுத்து DOBJ ஆட் பண்ணிடுவோம். இதே அவுட்டர்ல ஒரு லூப் போட்டுடலாம். for row equal to 0, row less than 3, row plus plus. இது எல்லாத்தையும் அது உள்ளார போட்டுடலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபா ஆட் ஆயிடுச்சு. இப்ப நான் எத்தனை செலக்ட் பண்றேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ரேட் வரும். நான் எத்தனை செலக்ட் பண்றேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். அப்போ இத்தனை கண்ட்ரோலையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும். இது எதுக்குமே நான் பேரே கொடுக்கல. பேர் கொடுக்காம இருந்தா என்ன ஆகாது, நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றேன்னு கவனிங்க. இந்த ரோல வந்து 0 இருக்கும், ஐ வந்து 0 இருக்கும். ஐ வந்து 0 to 9 போகும், ரோ வந்து 0 to 2 போகும். என்ன பண்றேன் பாருங்க, ஆப்ஜெக்ட் டாட் ஐடி ஈக்குவல் டு, அதுக்கு ஐடி செட் பண்றேன். என்ன செட் பண்றேன்னா எல்லாத்துக்கும் அந்த நம்பரே செட் பண்ணிடுறேன். சீட் நம்பர்னு போட்டு வச்சுக்கலாம், சீட்டுன்னு கொடுத்துட்டு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே பேர் வந்துடும், அதனால நான் என்ன பண்ண போறேன்னா எஸ்ன்னு வச்சுட்டு பிளஸ் யாரை கன்கேட் பண்றேன்னு மட்டும் கவனிங்க. பிளஸ் ஆர் ரோனா என்ன ஆயிடும், அது S0ன்னு வந்துடும். S0 பிளஸ் ஐ இது கொடுத்தா என்ன ஆகும்னா ரோ வந்து 0 இருக்கும், ஐ வந்து 0 இருக்கும்போது S00ன்னு வரும். அடுத்த மாதிரி ரோ 1 இருக்கும்போது 10ன்னு வரும். இல்ல இங்க 00, 01, 02, 03, 09 வரைக்கும் வரும். இப்போ பாருங்க, இது எல்லாமே தனித்தனியா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு பாருங்க. இப்போதைக்கு இந்த ஐடி கொடுத்துருக்கேன். ஏன் ஐடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் யாரை செலக்ட் பண்ணாலும் எனக்கு எத்தனாவது எலிமெண்ட் செலக்ட் பண்ணி தெரியணுன்றதுக்காக கொடுத்தேன். பட் அது தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. பட் நமக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னா நான் இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணா எதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரணும். எதெல்லாம் செலக்ட் ஆகலையோ, அதாவது செலக்ட் இப்போ 2 செலக்ட் பண்ணா 2 ஏற்ற மாதிரி ரேட் வரணும். இதை கொடுத்தா 3 செலக்ட் ஆகாம 3 ரேட் வரணும். அதான லாஜிக்கு. அப்ப அது எதுக்கு ஒரு பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த பேர் கொடுத்தாச்சு, இதுல என்ன பேர் இருக்கும், S00, S01, S02, S0ல இருந்து S09 வரைக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோல. செகண்ட் ரோல S10, S11, S22 அப்படின்னு வரும். ஓகே,
ஏன்னா பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கும். இது கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டிவ்க்குள்ள இந்த டிவ்லாம் வந்திருக்கா 0001020304 ஓகே 09 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி அடுத்த டிவ்ல என்ன இருக்கு பாருங்க 10 இருந்து ஆரம்பிச்சு 11. ஏன் எல்லாத்துக்கும் வேற வேற பேர் கொடுத்துட்டேன், அப்பதான் நம்மளால யூனிக்கா அதெல்லாம் பண்ண முடியும், நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிதா? இப்ப யாரை செலக்ட் பண்ணாலும் நமக்கு இருக்கும். இப்ப நான் லூப் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் கிளிக் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றேன், இன்னொரு லூப் கொடுக்குறேன். ஃபைன் ரேட் வச்சுட்டேன், ஃபைன் பிரைஸ் வச்சுட்டேன். ஃபைன் பிரைஸ் என்ன தெரியுமா பண்ணணும், S00 இருந்து ஆரம்பிச்சு அந்த S29 வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் செக் பண்ணணும். எதெல்லாம் செக்கரா இருக்கோ அப்பெல்லாம் ரேட்டை கூட்டணும். ஓகே, அதுக்கு என்ன பண்றேன் பாருங்க, பிரைஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன். ஒரு சீட் புக் பண்ணா பஸ்ல வந்து புக் பண்றேன், ஸ்டாண்டர்டா 250 வச்சிடறேன் வச்சுக்கேன். அப்ப ஒரு சீட்டுக்கு 250 ரூபா, எத்தனை சீட் புக் பண்றோம் அதுக்கு ஏற்ற மாதிரி வரணும். அப்ப அதே தான் லாஜிக், திருப்பி அதே லூப் தான் போட போறோம். ஆனா வேற ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். என்ன பண்றோம் பாருங்க, வேர் ரோ ஈக்குவல் டு 0, ரோ லெஸ் தேன் 3, ரோ பிளஸ் பிளஸ் 3 ரோ போறோம். ஃபார் வேர் கால் வச்சுட்டேன், கால் ஈக்குவல் டு 0, கால் லெஸ் தேன் 10, செமிகோலன் கால் பிளஸ் பிளஸ். ஸோ இதுல போயிட்டு என்ன பண்ண போறோம்னா, இஃப் ஒரு வேரியபிள் எடுத்து போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா. நல்லா புரிஞ்சுங்க. பேர் என்ன, அந்த பஸ் செக் பாக்ஸோட பேர் என்ன பாத்தீங்களா, எஸ் பாத்துக்கிடுங்க. அதுல எலிமெண்ட் பேருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், S00, S10, S03 இருக்கும். அதான் வெளியே இருக்க போறேன். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன் பண்ணுவேன். ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் எழுதுறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணிங்க, பிளஸ் ரோ பிளஸ் கால் டாட் செக்டு. அது ஆன்ல இருந்துச்சுன்னா எப்படி எடுத்து வேல்யூல போட்டேன். ஓகேவா? ஏதாவது வேல்யூன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் வேல்யூ 2ல இருந்துச்சுன்னா, 2ல இருந்தா பிரைஸை வந்து கூட்டுங்க, 250 ரூபா ஒரு சீட்டு. அப்ப என்ன பண்ணலாம், இது என்ன, இது எத்தனை முறை போகும், இந்த லூப் எத்தனை முறை போகும், 10 முறை போகும். 10 முறை போகும்போது ரோ 0 தான் இருக்கும், காலம் மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். அப்போ 10 சீட்டு செக் பண்ணிட்டு ஆட் வந்துடும். அடுத்த ரோக்கு போகும். அடுத்த 1 இருக்கும் போது திருப்பி 10 முறை போகும், திருப்பி 2 இருக்கும் போது 10 முறை போகும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்த பிறகு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா யாரை போட போறோம், மை பாக்ஸா, மை பாக்ஸ் இருக்கா, இல்ல பஸ் தான் இருக்கு. கீழே ஆன்சர் வர்றதுக்காக ஒரு HQ போட்டுறேன், HQல வரணும் ஆன்சரு. அது ஐடி வந்து பிரைஸ் வச்சுக்கிறேன், அது ஐடி வந்து பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இங்க என்ன பண்ணோம், பிரைஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு பிரைஸ். இந்த பிரைஸ் வேற, இந்த பிரைஸ் வேற. இது அமௌண்ட்னு கூட வச்சுக்கலாம், அமௌண்ட்னு வச்சுக்கிறேன். எல்லாமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்றதுக்காக அமௌண்ட்டை போட்டு விட்டுருவேன் இங்க. அப்ப அமௌண்ட்டை போட்டு திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னா, ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சுன்றத கான்செப்ட் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ யூசர் வந்து இதை பிக் பண்ணாருன்னா, இது பிக் பண்ணாலே வரணும்ல. நான் அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணல, எந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணல, எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, இந்த ஃபைன் பிரைஸை கால் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, கீழே ஒரு பட்டன் போட்டு கால் பண்றேன். பட்டன் போடாமையும் கால் பண்ண முடியும். ஆன் கிளிக் ஃபைண்ட் பிரைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ண. இப்ப போயிட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணி ஃபைண்ட் கொடுத்தனா 1 வரும். இதை ஆன் பண்ணி கிளிக் பண்ணா 250 ரூபா வரும். சரியா? இது கொடுத்தனா 1000 ரூபா வரும். எத்தனை சீட்டை புக் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன எல்லாமே வரும். ஆனா இது கிளிக் பண்ணாலே வரணும், இதை கிளிக் பண்ணா போகணும்னா அப்ப ஒவ்வொரு பட்டன்லையும் எழுதணும். ஓகேங்களா? அது முதல்ல இதை புரிய வச்சு அதுக்கப்புறம் அது சொல்றேன். இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆன் லோட்ல கிரியேட் சீட் கால் ஆகுது. கிரியேட் சீட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லூப் போட்டிருக்கோம், நெஸ்டடா போட்டிருக்கோம். அந்த லூப்புக்குள்ள லூப் இருக்கு. அவுட்டர் லூப் வந்து 3 முறை போகுது, இன்னர் லூப் வந்து 10 முறை போகுது. அப்போ எவ்ரி ஒரு ரோக்கும் ஐ வந்து 10 முறை போகும். அப்ப 10 முறையும் 10 எலமெண்ட் கிரியேட் ஆகும். 10ஐயும் எடுத்து டிஓபிஜில ஆட் பண்றேன். நல்லா கவனிங்க, இந்த லூப்புக்குள்ள இதை கிரியேட் பண்றதுனால இது 3 முறை கிரியேட் ஆகும்.
இது என்ன ஆகும், ஒரு 3 முறைக்கும் 10 கிரியேட் ஆகும். அந்த 10 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கடைசியா அந்த 1 ஆட் பண்ணிடுறோம். திருப்பி முதல்ல இன்னொரு டிவ் கிரியேட் பண்றோம், 10 எலமெண்ட் ஆட் பண்றோம், திருப்பி அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்ன 3 எலமெண்ட்டும் எல்லா எலமெண்ட்டும் வந்துருக்கு. சரியா? ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் படிங்க. சரி, எல்லாம் பண்ணணும்னா பண்ணிடுங்க. போயிட்டு ஆடிங் 5px கொடுத்துட்றேன். ஓகே, இது கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி வருதான்னு பார்க்கலாம். ஓகே, என்ன வித்தியாசம் தெரியல, பார்க்கலாம். அது ஏன்னா தப்பு வரும். நீங்கள் இன்புட்டில் நான் பேடிங் கொடுத்துருக்கேன், நான் இன்புட்டுக்கு ஏன் இங்கே வரலன்றத பார்க்கணும். சரி, பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ வந்துருச்சு. இப்போ யூசர் வந்து கிளிக் பண்ணாலே வரணும்னு சொன்னேன், அதான் இப்போ மாற்ற போகிறேன். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறேன், தனியாக இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த கான்செப்டில் யாருக்காவது டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த லாஜிக்ல யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கு டவுட் இல்லையா? ஓகே, ஃபைன். அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல கொஞ்சம் வேரியேஷன் பண்றேன், பாருங்க. சரியா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கீழே வாங்குறோம், இதெல்லாம் வந்துட்டு அதே தான். பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபைன் ப்ரைஸை பட்டன்ல போட போறது இல்லை. பட்டன்ல போறதுக்கு மேல அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும் போதே ஒர்க் ஆகணும். அப்ப அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும் போதே ஒர்க் ஆகணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும்னா செக் பாக்ஸை நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப டைனமிக்கா கிரியேட் பண்ணதுனால செக் பாக்ஸை வந்து டைனமிக்காவே ஈவெண்ட்டை பைண்ட் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு செக் பாக்ஸ், அந்த செக் பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணான்றதை நான் என்ன எழுதுவேன், ஆன் கிளிக்லயோ ஆன் சேஞ்ச்லயோ எழுதுவேன் இல்லையா? அதை வந்து இப்ப டைனமிக்கா பண்ண போறோம். ஏன்னா நம்ம காம்பனண்ட்டை வந்து அந்த எலமெண்ட்டை வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, எப்படி ஒரு டைனமிக்கா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்றதுன்றதுதான் இந்த கிரியேட் எலமெண்ட். பட் இந்த எலமெண்ட்டுக்கு டைப் செட் பண்ண தெரியுது, இந்த எலமெண்ட்டுக்கு ஐடி செட் பண்ணிட்டோம். பட் இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்றோம்னு பாருங்க. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பாருங்க. ஓகே, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா நல்லா கவனிச்சிருங்க. அந்த ஃபங்க்ஷன் பேர் எப்படி எழுதுற பாருங்க, ஆப்ஜெக்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். ஆப்ஜெக்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்ல என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேப் பண்ண சொல்றாங்க. எந்த ஃபங்க்ஷன் பண்ண போறோம், என்ன ஈவெண்ட்டுக்கு லிசனர் ஈவெண்ட்னு கொடுத்துருக்காங்களா, ஈவெண்ட்டுக்கு எந்த ஈவெண்ட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். அப்ப இங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட் எடுத்துக்க போறோம். ஃபங்க்ஷனும் எழுத போறோம், ஈவெண்ட்டும் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போறேன்னா எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன், இனிமேல் தான் ஃபங்க்ஷன் எழுத போறேன். இல்லை ஃபைன் பேஸை கால் பண்றேன், ஃபைன் பேஸை கால் பண்ண போறேன். கமா எப்ப கால் பண்ண போறேன்னா கிளிக்ல. எப்ப கால் பண்ண போறேன், கிளிக் பண்ணும்போது நான் கால் பண்ண போறேன். சரியா? அதாவது ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்ல போயிட்டு என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் டைனமிக்கா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை டைனமிக்கா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணதே எலமெண்ட் டைனமிக்ன்றதுனால எல்லா அட்ரிபியூட்டும் நம்ம தான் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணீங்க, அப்படி செட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டைப் செட் பண்றோம், ஆட்ரிபியூட் ஐடி ஆட்ரிபியூட் செட் பண்றோம். ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதுல வந்து இதை மாத்தி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல கிளிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கொடுங்க. ஓகே, கிளிக்கை கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ஃபங்க்ஷன் அசைன் தான் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணல, ஃபங்க்ஷன் அசைன் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைண்ட், அதாவது ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்ல கிளிக்ன்றது எந்த சீக்வன்ஸ், ஓகேவா? அதை கிளிக் பண்ணா என்ன பண்ணுவோம், ஃபைன் பேஸ் கால் ஆகும். பாருங்க சார், இதை கிளிக் பண்ண உடனே ரேட் வந்துடும். இதை கிளிக் பண்ண ரேட் வரணும். பாருங்க, ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். எதனா எரர் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ண தெரிஞ்சிடும். சேவ் பண்ணலையோ, ஃபைல் நேம் வேற இல்லை. இப்போ இதை கிளிக் பண்ணாலே ரேட் வந்துடும். சரிதா? இந்த சீட் வேண்டாம்னாலும் அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா நான் எதை கிளிக் பண்ணாலும் எல்லா சீட்டையும் செக் பண்ணிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு எந்த சீட்டை செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட்டை மாறி வரும். சரியா? புரியுதா? ஓகே, இப்போ இதே டிவ்லேயும் ரேட் பண்ணி காமிச்சுறேன். யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். இதை அப்படியே டிவ்ல போட்டு காமிக்கிறேன். நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறது வேண்டாம், இப்போவே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். டிவ்ல நான் ஒரு கிளாஸ் போட்டோம், ரெண்டையும் ஒன்றா எடுத்துட்டேன்னா இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும்.
ரெண்டுமே ஒரே டைப்பா இருக்கிறதுனால. வேற வேற டைப்பா இருந்தா கூட ஈஸியா இருக்கும். டிவ்ல போட்டோம்னா நம்ம இன்னும் மாத்திக்க முடியும். ஓகேங்களா? செக் பாக்ஸே இல்லாம சீட் மாதிரியே காமிக்க முடியும். அதாவது பஸ் சீட்ல எப்படின்னா சீட்டாவே காமிப்பாங்க. அந்த சீட் மாதிரியே ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த இமேஜே நம்ம செலக்ட் பண்ணாம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணா ஒரு கலர் இருக்கும், இமேஜ் செலக்ட் பண்ணலைன்னா ஒரு கலர் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். அது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. கொஞ்சம் இப்போ செக் பாக்ஸ்னா கிளிக் பண்ணா அது ஆன் ஆகுது, அதே கிளிக் பண்ணா ஆஃப் ஆகுது. அந்த ஒரு வேலை மட்டும் நமக்கு இருக்கும். மற்றபடி எல்லாம் அதே தான், கான்செப்ட் எல்லாம் அதே தான். சரியா? ஓகே, அடுத்த தான் போகலாம். இப்போ என்ன போறோம்னா, நீங்க இந்த நிறைய இடத்துல இது பார்த்துருப்பீங்க, பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி போடுறாங்க இல்லையா? ஏன்னா அது இன்புட் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்க, யூசர் லாகின் சும்மா போட்டு யூசர் லாகின்ல இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு யூசர் நேம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டிவ் போட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இன்னொரு டிவ் போடுறேன், அதுல பாஸ்வேர்டு போட்டுடுறேன். அதுல இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. ஓகே, இதுக்கு மட்டும் ஐடி கொடுக்க போறேன், ஏன்னா இதை ரெஃபர் பண்ண சொல்றதுனால ஐடி ஈக்குவல் டு பிடபிள்யூடி கொடுத்துறேன். சரியா? ஓகே, இப்ப அடுத்த டிவ் என்ன டைப் பண்ண, அதுல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுறேன். இந்த இடத்துல போயிட்டு அப்புறம் போகலாம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு செக் பாக்ஸ் போடுறேன், டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் ஷோ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றேன். ஷோ பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட் தெரியும், இல்லைன்னா பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி வச்சுக்கலாம். அதனால இந்த டைப் இந்த ஐடிக்கு வந்து ஷோ பிடபிள்யூடின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இல்லை ஷோ செக் பாக்ஸ் அப்படின்னு சிபி அப்படின்னு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலா இதை கிளிக் பண்ணா அங்க பாஸ்வேர்ட் தெரியணும், கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் தெரியக்கூடாது. அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணா தெரியல, இதை ஆன் பண்ணா தெரியணும், இதை ஆஃப் பண்ணா தெரியக்கூடாது. இதுதான் நம்ம லாஜிக். அப்ப என்ன பண்ணணும் லாஜிக்கலா, இதை ஆன் பண்ணா தெரியக்கூடாது, இங்க நான் டைப் பண்ண தெரியுது, இங்க நான் டைப் பண்ண தெரியல. இதை ஆன் பண்ணா என்ன ஆகணும், இது தெரியணும், இதை ஆஃப் பண்ணா இது தெரியக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, இது தெரியற மாதிரி இருக்க காம்பனன்ட், இது தெரியாத மாதிரி காம்பனன்ட். இதோட டைப் வந்து டெக்ஸ்ட், இதோட டைப் வந்து பாஸ்வேர்டு. அப்ப இதை கிளிக் பண்ண இதோட டைப் வந்து நான் டெக்ஸ்டா மாத்தினேன்னா தெரியும், இதை ஆன் பண்ணிட்டேன்னா பாஸ்வேர்டா மாத்திடுவேன். அதான் லாஜிக். ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன்னா ஆன் கிளிக்ல எழுத போறேன், ஆன் கிளிக். ஓகேவா? ஓகேவா? அதுல ஒரு பாஸ்வேர்டு செக் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன எழுதுது. சரியா? ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். நம்ம மேலே போயிட்டு டெஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக் பண்ண போறோம். என்ன செக் பண்ண போறோம், இந்த பாஸ்வேர்ட் சிபின்றது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு. இப்போ செக் பண்ணலாம். இஃப் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா, என்ன பேரு கொடுக்க போறோம்னா பிடபிள்யூடி சிபி, அது வந்து டாட் செக்டு. அது ஆன்ல இருந்தா தெரியணும், ஆஃப்ல இருந்தா தெரியக்கூடாது. அப்ப ஆன்ல இருந்தா இந்த பாஸ்வேர்டுன்ற ஐடியோட டைப்பை மாத்தணும், இதோட டைப்பை மாத்தணும். அதோட ஐடி பேர் என்ன இருக்கு, பிடபிள்யூடி இருக்கு. அப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா பிடபிள்யூடி டாட் டைப் ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிடுவோம். அது ஆன்ல இருந்தா தெரியணும் இல்லையா, டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் மாத்திடும். இதே வந்துட்டு இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுல போயிட்டு பாஸ்வேர்டுன்னு போட்டு விடுங்க. ஓகேயா? சரியா? இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப யூசர் நேம் இங்க டைப் பண்றாரு, பாஸ்வேர்டு ஏதோ டைப் பண்ணிட்டாரு. ஷோ கொடுத்தா தெரியும், ஷோ எடுத்துட்டா தெரியும். சரியா? ஏன்னா என்ன பண்றோம், இதை ஆன் பண்ணா செக் பண்றோம், அது ஆன்ல இருக்கான்னு பாக்குறோம். ஆன்ல டைப்பை மாத்தி விட்டுறோம். யாரோட டைப்பை, பிடபிள்யூ யாரு, இன்புட்டு டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு தான் பிடபிள்யூ வச்சிருக்கோம்.
அதோட டைப் என்ன பண்றேன், டெக்ஸ்டா மாத்திடுறேன். ஆக்சுவலா நான் டிஃபைன் பண்ணி என்ன டிஃபைன் பாஸ்வேர்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க என்ன பண்றேன், இப்ப பாஸ்வேர்டுக்கு வர அதை டெக்ஸ்டா மாத்திடுறேன். கிளியரா? லாஜிக்கலா புரியுதா? ஓகே, சிம்பிள் லாஜிக். இது ஆன் பண்ணிட்டு டைப் பண்ணனா தெரியும், இது ஆஃப் பண்ணிட்டா தெரியாது. சரியா? ஓகே, அடுத்த லாஜிக். அடுத்தது செலக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். செலக்ட் யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணா குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா ஒரு செலக்ட் போடும். செலக்ட், இந்த செலக்டுக்குள்ள என்னெல்லாம் வரணுன்றது இங்க டிஃபைன் பண்ணிடுறேன். ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இதுல பிளஸ் 2. ஓகே, இன்னொன்னு யூஜின், இன்னொன்னு பிஜின் கொடுக்கும். சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்திருக்கும். இது ஃபிக்ஸடா வந்திருக்கு, இது ஃபிக்ஸடா வருது. இப்ப நான் செலக்ட் பண்றதுக்கு ஏற்றவரை இங்க ஒரு டிராப் டவுன் வரணும், அது வந்து மாறணும். எப்படி வந்து பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டு இந்த குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த குவாலிஃபிகேஷன் கீழே தான் அந்த குவாலிஃபிகேஷன் வந்துருக்கு. ஓகே, இது நீங்க கொடுத்தாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. கீழே போயிட்டு இன்னொரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை பக்கத்துல வரணும் பக்கத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இன்னொரு செலக்ட் போட்டு இது +2க்கு ஏற்ற மாதிரி இங்க மாறணும், யூஜிக்கு ஏற்ற மாதிரி இது மாறணும், பிஜிக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா டிசைன்ல எழுத முடியாது. ஏன்னா ஒரே செலக்ட் தான், கண்டென்ட் மாறணும். ஒரே செலக்ட் தான், இதை செலக்ட் பண்ணா இங்க மாறணும், இதை செலக்ட் பண்ணாலும் மாறணும், இதை செலக்ட் பண்ணாலும் மாறணும். அப்ப கண்டென்ட் தான் சரி, யூஜிக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாறணும், பிஜிக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாறணும், டுவெல்த்துக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாறணும். அப்போ இந்த செலக்ட் வழி இத்தனை வேரியேஷன் வரணும். அப்ப அதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க, அதுக்கும் பேர் வச்சுங்க, இதுக்கும் பேர் வச்சுங்க. இது டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறேன், இது ஐடி ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன்ல யூஜியா இருந்தா வேற வரணும், பிஜியா இருந்தா வேற வரணும், +2 இருந்தா வேற வரணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு என்ன வழின்றது பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல மாறும் போது இதை பாருங்க, இதை செலக்ட் பண்ண உடனே வரணும்னாலும் வர வைக்கலாம், பட்டனை கிளிக் பண்ணி வர வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பட்டன் கிளிக் பண்ணி வர வைக்கிறேன், அப்புறம் அது செலக்ட் எப்படி வர வைக்குதுன்னு சொல்லிட்டு ஆன் கிளிக்கு சும்மா செக்னு வச்சுக்கிறேன். லோட் டிபார்ட்மெண்ட், ரோட் டீடைல்ஸ். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணா இங்க என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்க லோட் ஆகணும். அதான் லாஜிக். ஸோ அப்ப செக் ஃபங்க்ஷன்ல என்ன ஆகுது பாருங்க. செக் ஃபங்க்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவால்ல என்ன செலக்ட் பண்ணிக்கன்னு தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணனா வேர் செலக்டட் ஈக்குவல் டு ஓகே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் யாரை கொடுக்க போறோம், குவாலை கொடுக்க போறோம், டாட் வேல்யூ கொடுத்தனா அந்த செலக்ட்ல என்ன டேட்டா செலக்ட் ஆயிருக்கோ அதுல வேல்யூ வந்து செலக்டட் போயிடும். அது யூஜியா இருந்தா ஒன்று, பிஜியா இருந்தா ஒன்று. இப்போதைக்கு நான் சும்மா அலர்ட் மட்டும் கொடுக்குறேன், செலக்டர் மட்டும் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க, கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. பிஜி யூஜி செலக்ட் லோடு கொடுத்தனா யூஜின்னு வரும், இதே இங்கே HTML செலக்ட் லோடு கொடுத்தனா +2 வரும். சரியா? அதுக்கு என்ன வருது, இப்படியும் பண்ணலாம். இன்னொரு வழியும் சொல்லி கொடுத்துறேன். இன்னொரு வழி என்னன்னா வேர் ஓகேவா செலக்டட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் குவால் கமா செலக்டட் இண்டெக்ஸ். செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா வேல்யூ கொடுத்தா என்ன வரும்னா அங்க நம்ம யாரை செலக்ட் பண்ணிருக்கோமோ அது டேட்டா வந்துடும். ஆனா செலக்டட் இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன வரும்னா அதுல எதாவது எலமெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சொன்னா 0 வரும்,
செகண்ட் எலிமெண்ட் இருந்தால் 1 வரும், தேர்ட் எலிமெண்ட் இருந்தால் தேர்ட் எலிமெண்ட்னா 2 வரும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே செக் பண்ணிக்கலாம். இஃப் செலக்டட் ஈக்குவல் டு 1 0 இருந்தா, 0 வந்தால் என்ன பண்ணணும், 1 இருந்தால் என்ன பண்ணணும், தனித்தனியாக எழுதிக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி எழுதுறதுக்கு வேற சிம்பிளாக எழுத முடியும். இப்படி எழுத போகிறதுல நான் ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. இங்கே ஒரு அரே வச்சுருப்பேன், இங்கே ஒரு அரே வச்சுருப்பேன். அந்த அறையில ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட்ல அரே வச்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன் பாருங்க, டீடைல்ஸ்னு வச்சுக்கேன், பேர் வந்து டீடைல்ஸ். ஒரு அரே, அந்த அரேக்குள்ள 3 ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் யாரை குறிக்குது என்ன இல்லை, 3 ஆப்ஜெக்ட் போடாமல் 3 அரேவோட போட்டுக்கலாம். ஒவ்வொரு அரேவும் இந்த அறையில 3 அரே வச்சிருக்கேன், அரேக்குள்ள அரே வச்சிருக்கேன். ஓகே. இந்த ஒரே மொத்த அரேக்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து +2 குரூப்ஸ். இது யூஜியோடது, இது பிஜியோடது, அதான் வச்சிருக்கேன். அப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட்ஸ் சயின்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே. இதில் என்ன பண்றேன்னா டிகிரி எதனா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து இப்படி கூட போடுறேன், ஆர்ட்ஸ் சயின்ஸ் போடனாலும் போட்டுக்கிறேங்க. ஆக்சுவலாக அப்படியே போடுறேன், நீ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதுக்குள்ளார வர்றது. இது 2வது எலிமெண்ட். 3வதா இருக்கிறது பிஜி இல்லையா? பிஜியில் என்ன பண்றேன்னா இதை எப்படியான எம்சிஏ அப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எம்எஸ்சி சும்மா இதை போட்டுக்கிறேன். இதை கூட இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இது மாதிரிலாம் போட்டுவிடுங்க. சரியா? எம்சிஏ எம்எஸ்சி போட்டேன். இதில் 2 தான் இருக்குங்க, எம்காம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சிட்டா போதும். ஒரு அரே, அந்த அரேக்குள்ள 3 எலிமெண்ட் போட்டேன். ஓகே. ஓகே. இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா 0னா நான் செலக்ட் எலிமெண்ட் 0னா இந்த எலிமெண்ட் எடுப்பேன். இங்கே 1 இருந்தா இந்த எலிமெண்ட் எடுப்பேன், 2 இருந்தா இந்த எலிமெண்ட் எடுப்பேன். அதான் எடுக்க போறேன். சும்மா கன்சோல் லாக்ல போட்டு காமிச்சுங்க. என்ன எழுதுறேன்னு பாருங்க, டீடைல்ஸ் ஆஃப் செலக்டட். அரேயோட பேரு, அரேயோட இண்டெக்ஸை பாஸ் பண்றீங்க. யாரை பாஸ் பண்ணீங்க? 0 1 2 3 தான் வரும், அதை இங்கே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணேன்னா பார்த்துக்கிடுங்க, இங்கே பிஜி செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா அங்கே பாருங்க பிஜி யூஜி மட்டும் வந்துருக்கு. பிஜி செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா பிஜி மட்டும் வரும். +2 செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா +2 மட்டும் வரும். அதை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ண போறேன். அதை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ண போறேன். முதல்ல எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் ஆட் பண்ணுறது தெரியணும். நல்லா கவனிச்சிங்க. இது ஒரு செலக்ட், அதுக்குள்ள 3 ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு. இது ஒரு செலக்ட், அது எதுவுமே இல்லை. நீங்க தான் அந்த ஆப்ஷனே கிரியேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஆப்ஷன்றதும் ஒரு HTML எலிமெண்ட், இன்புட் எலிமெண்ட் இல்லையா? அதையும் கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு அரே வந்துருச்சு. அந்த அரே வந்துருச்சு இல்லையா? அந்த அரே வச்சு வேரியபிள்ல போட்டுக்கலாம். ஓகே. மை அரே ஈக்குவல் டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுங்க பேர். இது ஹெச்ஆர் போட்டாச்சு. என்ன பண்றோம், டீடைல்ஸ் ஆஃப் செலக்டட் எடுத்து அரேல போட்டாச்சு. டீடைல்ஸ் ஆஃப் செலக்டட் எடுத்து அரேல போட்டாச்சு. இப்போ இந்த அரேல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து இந்த செலக்டுக்குள்ள ஆட் பண்ண போறோம். இந்த செலக்ட் பேரு டிபி. அதுல என்ன ஆட் பண்ணோம், ஆப்ஷன்ற ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணி அதை புஷ் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றேன் பாருங்க, லூப் பண்ண போறேன். வேர் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் மை அரே டாட் லென்த் செமிகோலன் i பிளஸ் பிளஸ் ஐ டேட் பண்றோம். இந்த நார்மல் ஐ இப்படியும் போடலாம், இல்ல ஃபாரிச்சும் போடலாம். ஃபாரிச்சுன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான், அது சொல்லி தரேன். முதல்ல இது மூலம் முடிச்சேன். ஓகே. இப்போ இதில் போய் என்ன பண்ண போறேன்னா புதுசாக ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு பேர் ஓபிஜே வச்சுக்கிறேன், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்குள்ள என்ன எலிமெண்ட் கிரியேட் பண்ண சொன்னேன், இதுக்குள்ள ஆப்ஷனே கிரியேட் பண்ணணும். அதான் ஆப்ஷன் தான் இங்கே கிரியேட் பண்ண போறேன். ஆப்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரியேட் பண்ண எலிமெண்ட்டுக்கு என்ன டேட்டா வரணும்ன்றது ஆப்ஷன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டேட்டா வரணும்னா அந்த அரேல இருக்க டேட்டா வரணும். அரே பேர் என்ன, மை அரே, மை அரே ஆஃப் ஐ. அதுக்கப்புறம் ஆப்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு, ஆப்ஷன்ல என்ன வரணும்னு சொல்லியாச்சு. இந்த ஆப்ஷன் எடுத்து எதில் ஆட் பண்ணோம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டிபிடி டாட் அப்பன் சைல்டு.
கொடுத்து யாரை ஆட் பண்ணும்? ஓபிஜேவை ஆட் பண்ணும். ஓபிஜேல என்ன இருக்கு உங்களுக்கு? ஓபிஜேல வந்துட்டு அந்த டேட்டா இருக்கு. சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இது பிஜியை செலக்ட் பண்ணிட்டு லோடு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்துருச்சா? இதே பிஜி செலக்ட் பண்ணி லோடு கொடுத்தேன்னா பழசும் இருக்கு, புதுசும் இருக்கு. பழசெல்லாம் போயிடணும், புதுசு மட்டும் தான் வரணும். அதுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம்னா, பழசும் இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஆட் பண்ண டேட்டாவோட இந்த டேட்டா ஆட் ஆயிருக்கு. சரியா? இது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இதில் போய் என்ன பண்றேன்னா, நல்லா கவனிச்சிங்க, இந்த செலக்ட் ஒரு HTML எலிமெண்ட், இந்த செலக்ட் ஒரு HTML எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டுக்குள்ளதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சிங்க. இப்ப இந்த பட்டனுக்குள்ள என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி இந்த செலக்டுக்குள்ள என்ன இருக்கு? மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ண போறேன். எப்படி ரிமூவ் பண்றேன்னு பாருங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் அந்த செலக்ட் பேர் டிபிடி டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எம்டி கொடுத்துருவேன். எம்டி கொடுத்தா என்ன ஆகும்? அங்க ஆல்ரெடி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாம் கிளியர் ஆயிடும். ஏன்னா HTML அந்த அந்த எலமெண்ட்டுக்குள்ள என்ன டேட்டா இருக்கோ அதான் கிளியர் பண்ணும் HTML எலமெண்ட். இப்போ போயிட்டு இதை பிஜி செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா பிஜி மட்டும் வந்துருச்சு. இது +2 செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா X2 தான் வந்துடும். சரியா? ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு யூஜி கிளிக் பண்ணனா யூஜி எல்லாம் வந்து லாஜிக் புரியுதா பாருங்க. ஓகேவா? லாஜிக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஜிக் புரிஞ்சுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு அரே கிரியேட் பண்ணேன். அந்த அரேல எல்லா டேட்டாவும் போட்டு வச்சுருக்கேன். யூசர் எந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணாலும் அந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த பொசிஷனை வச்சு அரேல இருக்க எலமெண்ட் எடுத்து அதுல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கு. அரேக்குள்ள அரே இருக்கு. அந்த அரேல என்ன பண்றேன் அப்படின்னா, லூப் பண்ணி ஒரு எலமெண்டா கிரியேட் பண்ணி அதில் புஷ் பண்ணிடுறேன். சரியா? ஒரு எலமெண்டா கிரியேட் பண்ணி அதில் புஷ் பண்ணிடுறேன். லாஜிக் புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க. இப்ப நம்ம பாக்குற விஷயம் உங்களுக்கு புரியலன்னா இதை விட கொஞ்சம் பேசிக் எக்ஸாம்பிள் கூட போட்டு காட்டுவேன். புரியலன்னா புரியலன்னு சொல்லி பேசிக்கா எக்ஸாம்பிள் வேணா கேளுங்க. என்ன அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க. சார் இன்னொரு தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே சரி. இப்போ இதில் என்ன பண்றோம்னு பார்க்கலாம். அதாவது லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 செலக்ட் போட்டிருக்கோம். ஒரு செலக்ட்ல ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு செலக்ஷன் ஆப்ஷன்ல வைக்கல. ஏன்னா இந்த செலக்ட்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செலக்ட்ல மாறணும். +2 வந்தா வேற கண்டென்ட் வரணும், யூஜி வந்தா வேற கண்டென்ட் வரணும், பிஜி வந்தா ஒரு கண்டென்ட் வரணும். 3 கண்டென்ட்டையும் முதல்ல கொடுத்துட்டோம்னா யூசர் எதை வேணா செலக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால அது இனிஷியலா எதுவுமே வச்சிடல. ஓகே, நான் லோ டீடைல் கொடுத்தேன்னா இந்த இடத்துல இதுல யாரை செலக்ட் பண்ணிக்கன்னு பார்க்கணும். இதுல 0னா இது, 1னா இது, 2னா இது. 0 வந்தா அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆகணும், 1ஆ இருந்தா அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆகணும், 2ஆ இருந்தா அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆகணும். இதான் லாஜிக். சரியா? அப்ப மேல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, செக் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் முதல்ல யாரை செலக்ட் பண்ணிருக்கோம் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு லைனா போட்டு காட்டுறேன் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு லைனா போட்டு காமிக்கிறேன். இதுல போட்டு காமிக்கிறேன். இதுல போய் செலக்டட் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. கன்சோல் டாட் லாக் ஆஃப் செலக்டட் கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் செலக்டட் கொடுத்துட்டீங்க. இப்ப போய் ரன் பண்ணீங்கன்னா, இப்ப இதுல போய் கிளிக் பண்ணிட்டு பிஜி கிளிக் பண்ணி லோட் டீட்டெயில் கொடுத்தோம்னா 1 வருது. இதே பிஜி கலெக்ட் பண்ணி லோட் கொடுத்தோம்னா 2 வருது. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி லோட் கொடுத்தோம்னா 0 வருது. ஆப்ஜெக்ட் வேரி ஆகுதா? 1 2 0 வேரி ஆகுதா? ஓகே. ஸோ இப்ப இதே நம்பர் தெரிஞ்சு போச்சு. இந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதாது எனக்கு. அதுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த அரே அந்த அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வேணும். அதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த வேரட்ல 0 1 2 3 தானே இருக்கு. டீடைல்ஸ் ஆஃப் 0னா யாரு? இந்த அரேல அரேக்குள்ள அரே வச்சிருக்கோம். அரேக்குள்ள அரே வச்சிருக்கோம். இது 0 இவங்க, 1ஆ இருந்தா இது, 2ஆ இருந்தா இது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கன்சோல் டாட் லாக் கொடுத்து மை அரே போட்டுருக்கேன். இப்ப ரன் பண்ணனா, இப்ப இங்க போயிட்டு இது செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணா செலக்ட் பண்ணது இண்டெக்ஸ் 1, அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா இது. இப்ப செலக்ட் பண்ண இண்டெக்ஸ் 0, அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா இது. இது 2, அதுக்கு சம்மந்தப்பட்ட இது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வேற வேற டேட்டா வருது. அந்தந்த டேட்டாக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது டேட்டா எடுத்தாச்சு. இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன்.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிதான் பார்ப்போம். இந்த லைன் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் எதுக்காக கொடுத்துருக்கோம், இது வந்து கிளியர்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன்சைட் த செலக்ட். அந்த செலக்டுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் போயிடும். இனிஷியலா எதுவுமே இல்லை, இதுல இனிஷியலா எதுவுமே இல்லை. நான் பிஜி யூஜி செலக்ஷன் லோடு கொடுத்தேன்னா இங்க வந்துடும்ல, ஆட் ஆயிடும் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் நான் இங்க பிஜி செலக்ட் பண்ணி லோடு கொடுத்தேன்னா முதல்ல இருக்கிறதெல்லாம் போயிடணும். அதுக்குதான் அந்த லைன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த அரேவை லூப் பண்றோம். அந்த அரேவை லூப் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஷனுக்கு அந்த அரேவோட எல்லா டேட்டாவை செட் பண்றோம். அதை எடுத்து நம்ம செலக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். செலக்டுக்கு பேர் தான் டிபிடி ஆட் பண்றோம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா இப்போ இதை போயிட்டு பிஜி செலக்ட் பண்ணா பிஜி வந்து அதே வந்து பிளஸ் செலக்ஷன் கொடுத்தனா பிளஸ் வந்து அதே யூஜி செலக்ஷன் கொடுத்தனா யூஜி தான் வந்து. புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். செலக்ட் ஓகே, எல்லாம் ஓகே, சரி ஓகே. இப்போ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்கான்னு அதுல வந்து சில சீட்லாம் ஆல்ரெடி புக் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப அந்த சீட்ல என்ன பண்ணணும்னா எனக்கு இனிஷியலா டிசேபிள் ஆகியே வரணும், யூசராக செலக்ட் பண்ண முடியாத மாதிரி வரணும். அது என்ன பண்றதுன்னு பார்ப்போம். அதாவது இப்ப இதுல என்ன வருதுன்னா இப்படி இருக்கு. சில செலக்ட்லாம் நான் செலக்ட் பண்ணவே கூடாது, ஆல்ரெடி டிஃபால்ட்டா அது என்ன இருக்கணும், செலக்டடாகவே வரணும். அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க, நேர எந்த சீட்லாம் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், சீட்ஸ்னு வச்சுக்கலாம். அதுல எந்தெந்த சீட்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்குன்றது நான் சொல்ல போறேன். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் வந்து அதே தான், 0 2 0 10 காலம்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். எதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு எதெல்லாம் செலக்ட் ஆகலை, அது செலக்ட் ஆயிருந்தா நம்ம வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். நான் இப்போ 1 10 20 21 இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு சீட்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் எந்த சீட் நம்பர்ல இருக்கணும் அந்த நம்பர் இதுல இருக்கான்னு பார்ப்பேன். 1 வந்து சீட்டா, ஆமா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் 1 இருந்தா என்ன பண்ணணும், அந்த சீட்டை டிசேபிள் பண்ணி விட்டுறணும். 21 சீட்டும் டிசேபிள் பண்ணணும், 20 சீட்டும் டிசேபிள் பண்ணணும். 1 எந்த ரோல இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிறதா 1 சீட்டு, ஃபர்ஸ்ட் ரோ இருக்க லாஸ்ட் காலத்துல இருக்க சீட்டு 10 இல்லையா? அப்படிதான் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப இதை கால்குலேட் பண்ணாம சிம்பிளா புரியணுன்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா 3 அரே போட்டுக்கிறேன். சீட் ஃபில் ஆயிருந்தா 0, ஃபில் ஆகலாம் 0, ஃபில் ஆயிருந்தா 1ன்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுறேன். அப்ப என்ன ஆகும்னா எத்தனை எலமெண்ட் இருக்கு பாத்துங்க, 3 3 6 7 போட்டேன், 8 9 10 பாத்துருங்க. 0னா இன்னும் காலி சீட்டு அந்த மாதிரி வச்சுங்க. அசியூம் தட் இந்த இதுல எதுவுமே ஃபில் ஆகல. எத்தனை 0 வந்துச்சு பாருங்க, 6 8 வந்துச்சு, 1 1 வச்சுக்கலாம். இதுல 0 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க. இதுல 10 சீட்டு, இதுல 10 சீட்டு, இதுல 10 சீட்டு. 1 டினோட் பண்றதெல்லாம் ஆல்ரெடி புக்கான சீட்டு, அதெல்லாம் யூசர் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வேணும். அப்ப என்ன பண்றேன், இனிஷியலா இந்த டேட்டா வச்சாச்சு. இப்ப நம்ம கிரியேட் பண்ணும் போதே வேல்யூவும் கொடுத்தாச்சு. ஆனா அது எத்தனாவது சீட்னு பார்த்து அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிமூவ் பண்ண போறேன். நல்லா பாத்துங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ 0th ரோ 0th காலம், இது 0 1, இது 0 2, அப்படி பார்த்தா இது 1 0, இது 1 1, இது 2 0 2 1 2 9 வரைக்கும் போகுது. அப்ப இங்க அதே தான் லூப்ல போட்டிருக்கேன். இங்க என்ன செக் பண்றேன்னு கவனிங்க. இப்ப என்ன பண்ண போறேன், அப்பன் பண்றதுக்கு அப்பன் பண்ற கூட செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன் கவனிங்க, இஃப் ரோ ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, அங்க செக் பண்ணணும். எதை செக் பண்ணணும் நல்லா கவனிங்க, சீட்ஸ்ன்றது ஒரு அரே. அந்த அரே வந்து அரே ஆஃப் அரேல இருந்து எப்படி எலிமெண்ட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப சீட்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா யாரு வருவா அப்படின்னா, சீட்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா இந்த மொத்த வேலையும் வரும். சீட்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்தா இந்த மொத்த வேலையும் வரும். சீட்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்தா இந்த மொத்த வேலையும் வரும். ஓகே? ஆனா இதே வந்து சீட்ஸ் ஆஃப் 0ல 2வது சீட்டு, எனக்கு இந்த சீட் மட்டும் எடுக்கணும், இதை மட்டும் எடுக்கணும்னா அது 0th ரோ எத்தனாவது காலம் வந்து 1, ஏன்னா இண்டெக்ஸ் 0 இருந்து ஆரம்பிக்குது.
அப்ப இது 0,0 இது 0,1. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து இந்த சீட்ஸ் ஆஃப் ஜீரோனா யாரு? நல்லா கவனிங்க. சீட்ஸ் ஆஃப் ஜீரோனா யாரு? ஜீரோனா இந்த மொத்தம் சேர்ந்துதான் சீட்ஸ் ஆஃப் ஜீரோ இது வரைக்கும். இது சீட்ஸ் ஆஃப் 1, இது சீட்ஸ் ஆஃப் 2 இல்லையா? அதுல உள்ள இருக்க எலமெண்ட் இருக்கணும்னா சீட்ஸ் ஆஃப் 1ல எடுத்தனா யாருன்னா 0ல 1னா இதுதான் மொத்தம் தான் 0. அதுல 1 யாரு? இதுதான் 1. அதுல 4 யாருன்னா இதுதான் 4. அந்த மாதிரி சரியா? ஓகே. அப்ப இங்க போய் செக் பண்ணுவேன். இப்ப போயிட்டு சீட்ஸ் ஆஃப் ரோ ஐ தான் வச்சிருக்கோம். ஆமா, சீட்ஸ் ஆஃப் ரோ ஐ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா 1 இருந்தா என்ன பண்ணணும்? ஓபிஜே டாட் டிசேபிள்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ப்ராப்பர்ட்டி, அதுல ட்ரூ கொடுத்துருங்க. டிசேபிள்டு இருக்கிறத ட்ரூ கொடுத்துருங்க. இப்ப பாருங்க சரிதா? இதெல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு. இந்த 2 சீட் டிசேபிள் ஆயிடுச்சு, இந்த 3 சீட் டிசேபிள் ஆயிடுச்சு. நல்லா பாத்துருங்க. அது டிசேபிளா இருக்கு, இதெல்லாம் பிளாக்கா இருக்கு, அது மட்டும் வேற கலர்ல இருக்கு. வேணா நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ணி கூட அசைன் பண்ணிக்கலாம். எப்படி அசைன் பண்ணிக்கலாம்னா இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. டாட் எனேபிள்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? லைவ்னு வச்சுக்கிறேன், இல்ல லைவ்னு வச்சுக்கிறேன். லைவ்னா அதுக்கு ஒரு பேடிங் 5 px வச்சுக்கிறேன், மார்ஜின் 5 px வச்சுக்கிறேன், சும்மா இது வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே. அதே வந்து டாட் ரிசர்வ்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ரிசர்வ்டா இருந்தா அது சுத்தி ஒரு ஏன்னா இதெல்லாம் பார்டர்ஸ் போட்டுக்கலாம். பார்டர் கோலன் 2 px சாலிட் ரெட்னு வச்சுக்கிறேன். 1 px போதும், ரொம்ப இதுவாக. ரிசர்வ்டா இருந்தா பிளாக் கலர்ல வர மாதிரி பார்டர் வச்சிடலாம். ரிசர்வ்டா இருந்தா பிளாக் கலர் பார்டரு, இல்லைன்னா இதெல்லாம் பிளாக் பார்டர் வச்சு. சரியா? இப்ப லைவ் யாருக்கு செட் பண்ணோம், ரிசர்வ் யாருக்கு செட் பண்ணோன்றது இங்க போகணும். நல்லா பாத்துங்க. டிசேபிளா இருந்தா வேற, டிசேபிளா இருந்தா கிளாஸை மாத்த போறேன். என்ன மாத்திரம் பாருங்க. ஓபிஜே டாட் கிளாஸ் பாருங்க, ஏற்கனவே கிளாஸ் ஆட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். கிளாஸ் லிஸ்ட்ல ஆட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, ஆட் இல்ல நான் நேரா அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கிளாஸ் தான் இருக்குது. இருக்கிறதே 2 கிளாஸ் தான். ஒன்னு வந்து லைவ், இன்னொன்னு வந்து ரிசர்வ். அதனால என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் டாட் டெயில் டாட் கிளாஸ் நேம் வெளியே வரும் நினைக்கிறேன். கிளாஸ் நேம், ஆமா, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டிசேபிள் இருந்தா ரிசர்வ்டு, அப்படி இல்லைன்னா ஓபிஜே டாட் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும், ரிசர்வ்டுனா லைவ். சரியா? இப்ப ரன் பண்றேன். ஃபெயில் மாறவே இல்லை. மாறிச்சா மாறலையா? ஏதோ சம்திங் ராங். என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் நேம் செட் பண்ணியிருக்கோமா? ஃபெயில் டேக்ல செட் பண்ணிட்டோம். லைவ் இருக்கு, ரிசர்வ்டு இருக்கு. ரிசர்வ்டு கரெக்டாக இருக்கா? ஸ்பெல்லிங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓபிஜேக்கு வந்து 1 இருந்தா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் ஆகுதா? டிசேபிள்லாம் ஆகுது. கிளாஸ்லாம் செட் ஆகல. ஏன் இன்புட் கிளாஸ் செட் ஆகலன்றதுதான் கவனிக்கணும். கிளாஸ் நேம் இப்போ ரிசல்ட் தான் கொடுத்துருக்கேன். பட் பொதுவாகவே இன்புட்டுக்கு வரல. செக் பாக்ஸ் எதனால வரலன்னு மேலே ஏதாவது இருக்குமா? சரி, இந்த ஒரு லைன் மட்டும் விட்டுடுங்க. நான் நாளைக்கு கூட ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு லைனை மட்டும் விட்டுடுங்க. இப்போதைக்கு இது வேண்டாம், நாளைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை இதையும் எடுத்துடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டைல் டேகே இப்போதைக்கு தேவையில்லை, இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்னா, எதெல்லாம் டிசேபிள் ஆயிருக்கோ அதெல்லாம் நீங்க கிளிக்கே பண்ண முடியாது, ஏன்னா டிசேபிள் பண்ணியாச்சு. இதை ஆன் பண்ணலாம், ஆனால் இதை பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரிசர்வ். சப்போஸ் இங்க நீங்க ஒன்றும் இல்லை, இங்க எதையாவது ஒன்று மாத்தினீங்கன்னா மாத்திட்டீங்க. இப்போ போய் பாருங்க, நிறைய சீட் ஃபில் ஆயிடுச்சா? ஒரு ரூம்னு இங்க மாத்தினா போதும். ஓகேவா? இதை மாத்திட்டேன்னா இப்போ ரஷ் பண்ணா எதெல்லாம் சீட் ஃபில் ஆன சீட்டு, எதெல்லாம் ஃபில் ஆகாத சீட்டுன்னு அழகாக திருப்பி காட்டு. ஓகே, புரியுதா? பாருங்க. நார்மலாவே ஒரு ஒரு இப்ப எல்லாம் கவனிச்சிங்க,
இப்போ இந்த பாடிக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கு? 3 எலமெண்ட் இருக்கு. அப்ப பாடியோட இதெல்லாம் சைல்டு. இப்போ டிவுக்குள்ள ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணா அது டிவோட சைல்டு. அதை ப்ரோக்ராமெட்டிக்கலா நம்ம ஆட் பண்றதுக்குன்னா அப் அண்ட் சைல்டு கொடுக்குறோம். ரிமூவ் சைல்டு இருக்கு, அப் அண்ட் சைல்டு இருக்கு. ரிமூவ் சைல்டுனா அந்த எலமெண்ட் எடுத்து விட்டுரும். அப் அண்ட் சைல்டுனா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அப் அண்ட் சைல்டுனா என்ன பண்ணோம்? ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணோம், சைல்டு எலமெண்ட். இப்போ பாடிக்குள்ள 3 சைல்டு இருக்கு. இப்போ இந்த டிவுக்குள்ள ஒரு சைல்டு போடணும்னா போடலாம். நீங்க இது போட என்ன ஆயிடும்? டிவுக்குள்ள ஒரு சைல்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த டிவுக்குள்ள தான் நம்ம எல்லாரையும் ஆட் பண்றோம். பாருங்க, இந்த பஸ்ஸுக்குள்ள தான் எல்லாரையும் ஆட் பண்றோம். அப்போ பஸ்ஸோட சைல்டு இதெல்லாம், அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க சைல்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அங்க இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் எனேபிளா இருக்கு. சரியா? இதெல்லாம் எனேபிளா இருக்கு. லாஜிக் புரியுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்க. டெய்லி அன்னன்னைக்கு ப்ரோக்ராம்ஸை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் கிளாஸ் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மறுநாள் கிளாஸ் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? போக போக கான்செப்ட் வேரி ஆகும். அதனால என்ன பண்ணணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, நான் இப்போ எடுக்கிற விஷயத்த நீங்க இன்னும் டீட்டெயிலாக எடுக்கணும். நான் இப்போ நம்ம கிளாஸ் நம்ம லிமிட்டட் பண்றதுனால ஓவராலாக எடுக்கிறோம். நீங்க அதை டீட்டெயிலாக எடுத்து கொண்டு போகணும். ஓகேங்களா? இதுல இருக்க கண்டென்ட்டை இன்னும் நீங்க டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ் போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, பார்த்துக்கலாம். எல்லாரையுமே அன்மியூட் பண்றேன். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார். கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு சார் இன்னைக்கு. தேங்க்யூ சார். சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி தரதுக்கு நீங்க சொல்லி தர இந்த ஆர்டரை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், இல்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம புக் வேணா நம்ம ஏற்ற மாதிரி பண்ணிடலாம் சார். புக்கு போட்டுருக்கு, அதுல கொஞ்சம் பேசிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா போகலாம் சார். ஓகே சார். அப்ப நம்ம புக்கை ஃபாலோ பண்ணா போதும் சார். புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். எஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே ஓகே சார். ஓகே. யாருக்கு டவுட் இருக்கா? வேற போட்டாங்க. அப் அண்ட் சைல்டுனா இப்பதான் சொன்னேன். அப் அண்ட் சைல்டுனா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு HTML எலிமெண்ட்டுக்குள்ள மல்டிபிள் எலிமெண்ட் நம்ம ஆட் பண்றோம். பாடிக்குள்ள இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாடிக்குள்ளற, ஓகேங்களா? இந்த பாடிக்குள்ளற எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 எலிமெண்ட்டை என்ன பண்ணுவோம்னா, இந்த 3 எலிமெண்ட்டை வந்து சைல்டு. எதோட சைல்டு? பாடியோட சைல்டு. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சைல்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ டிவுக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே ஆட் பண்றோம். டிவுக்குள்ள தான் எல்லாருமே ஆட் பண்றோம். ஓகேங்களா? டிவு என்ன ஆட் பண்றோம்? 30 செக் பாக்ஸ் ஆட் பண்றோம். அந்த 30 கூட எப்படி ஆட் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஒரு டிவு கிரியேட் பண்ணி 10 செக் பாக்ஸ் ஆட் பண்றோம். அந்த டிவு எடுத்து பஸ்ல ஆட் பண்றோம். திருப்பி இன்னொரு டிவு கிரியேட் பண்ணி 10 செக் பாக்ஸ் ஆட் பண்ணி அதையும் பஸ்ல ஆட் பண்றோம். திருப்பி அடுத்த இன்னொரு டிவு கிரியேட் பண்ணி அதுல 10 பாக்ஸ் போட்டு டிவில் ஆட் பண்றோம். அதுதான் இங்க நான் காமிச்சேன் உங்களுக்கு. இங்க போனீங்கன்னா நீங்க அந்த கிளாஸ் இருக்கும்போது டீட்டெயிலா எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது மொத்தமா ஒரு டிவு. ஓகேங்களா? இது பாருங்க, இந்த பஸ்ன்றது மொத்தமா ஒரு டிவு. இந்த டிவுக்குள்ள 3 டிவு கிரியேட் பண்ணிருக்கோம். 3 டிவு கிரியேட் ஆயிடுச்சா? ஒரு டிவுக்குள்ள 10 எலிமெண்ட் இருக்கு, அடுத்த டிவுக்குள்ளேயும் 10 எலிமெண்ட் இருக்கு, அதுக்கு அடுத்த டிவுலயும் 10 எலிமெண்ட் இருக்கு. புரியுதா? இதை நம்ம கிரியேட் பண்ணாதான் அங்க காமிக்குது. எதெல்லாம் டிசேபிளா இருக்கு, எதெல்லாம் எனேபிளா இருக்கு, எல்லாமே அது. ஓகே. வேற யாருக்கு டவுட்? கிளாஸ் வந்து இப்ப நம்ம பாக்குற கிளாஸ் வந்து ஏற்கனவே பார்த்த கிளாஸ் ஏதாவது புரியல அப்படின்னா அதை நான் கூட சொல்லித்தரேன்.
நீங்க அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருந்தா பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா டவுட்டே கேட்க மாட்டீங்க. யாரும் டவுட்லாம் கேட்கலன்னா புரியலன்னு தான் இருக்கும். யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்று கிளாஸ் எதனா டவுட் இருந்தா கூட சொல்லுங்க சார். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குற வேற டவுட் கேட்டுருக்காங்க. புக்கு இப்போ வராதுங்க, புக்கெல்லாம் லேட் ஆகும். ஓகேங்களா, புக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இதெல்லாம் படிங்க. ஓகேங்களா, ஏன்னா HTML/CSS முடிஞ்ச பிறகு தான் இந்த புக்கு வரும். முதல்ல உங்களுக்கு HTML/CSS புக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஜாவாஸ்கிரிப்ட் வரும். எப்படியும் இந்த மந்த்து அடுத்த மந்த்து தான் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் புக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னும் ரெடியாக இல்லை. இதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இதை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்னதாக சொல்லி தரணும்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸில் தான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்களே ஆன்சர் பண்ணிவிட்டு அதை வேணால் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட். நம்ம பார்த்த கான்செப்டை எடுத்துக்கிட்டுங்க, அதை டீட்டெயிலாக படிச்சுக்கிடுங்க. அதை வச்சு அடுத்தடுத்து அதில் எப்படி உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்து பூட் ஸ்டாப் ஏற்கனவே போட்டோமே. நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம், லாஸ்ட் மந்த்லேயே போட்டோம். ஸ்டார்டிங் மேலேயே பூட் ஸ்டாப் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, வேறு யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.